மம்மி மம்மி, நான் வந்து இந்த கேரட்டை கட் பண்ணி கொடுக்கவா? ஹெல்ப் பண்றேம்மா. என்னது, நீ கட் பண்ணி கொடுக்கறியா? சரி சொல்லு, என்ன விஷயம்? என்ன பண்ணிட்டு வந்த? ஒழுங்கா சொல்லிரு. அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்காங்க. இல்ல அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. நாளா இன்னும் வரேன்னு சொல்லமா. உங்ககிட்ட கேட்காம போய் நான் சொல்லுவேனா? அது வந்து லடாக் வரைக்கும்மா. ரோட் ட்ரிப். நான் போயிட்டு வந்துடவா? கேர்ள்ஸ் ட்ரிப்பா? அதுவும் நார்த் இந்தியால இருக்க லடாக்குக்கா? சவுத் இந்தியாலயே எங்கேயும் சுத்தலையா, போயிட்டா நார்த் இந்தியாக்கு. இரு அம்மா சொல்றது கேளு. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க தானே? சூப்பரா இருக்குமா. போன வாரம் என் ஃப்ரெண்டோட பொண்ணு போயிட்டு வந்து ஸ்டேட்டஸா போட்டிருந்தாடி. வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸா? இதெல்லாம் நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஆனா அது என்ன ஞாபகம் இல்லையே எனக்கு. எப்படியும் உனக்கும் தெரியாதானமா? உனக்காக நோட் பண்ணி வச்சிருக்க. ரொம்ப நல்லா இருக்குமா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி அங்க ட்ரிப்பு போயிட்டு வா. முதல்ல சவுத் இந்தியாவை பாரு, அப்புறம் நார்த் இந்தியாலாம் பாத்துக்கலாம், சரியா? இந்த சாயத்ரி ஹில்ஸ் அம்மா வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கா. 1600 கிலோமீட்டரா, 1600. எங்கன்னு தெரியுமா? டாப்சி ரிவர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்காமா. இந்த வித்து கூட 50 to 80 கிலோமீட்டர்ஸ் இருக்காமே. ட்ரெக்கிங்க்கு சூப்பரா இருக்கும். நீ வேணா போயிட்டு வா. அது மட்டும் இல்லடி, நிறைய பாசஸ் இருக்கான். இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல பாலக்காடு இருக்குல்ல, கேரளா பக்கம், அங்க பால்காட் பாஸ் இருக்கான். மகாராஷ்டிரால கோவா பாஸ் இருக்கான். இவ்வளவும் இருக்கு. வியூலாம் அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாவ. நிறைய பீக்ஸ் கூட இருக்காங்க. ஆனமுடி ஹில்ஸ் நம்ம கூட போலான்னு பிளான் பண்ணோமே, நம்மளாலதான் போக முடியல. அந்த ஆனமுடி ஹில்ஸ் வேணா நீ போயிட்டு வாயேன். அது கூட 2695 பீக் ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாரு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லடி, இதெல்லாம் எத்தனை ஸ்டேட் கவர் பண்ணது தெரியுமா? குஜராத், மகாராஷ்டிரா, அப்புறம் இந்த கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இத்தனை ஸ்டேட்ஸையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இங்க நீ ரோட் ட்ரிப் போனன்னு வையன், இவ்வளோ ஸ்டேட்ஸை கவர் பண்ணலாம். எனக்கும் கொஞ்சம் சேஃபா இருக்கும்ல, தூரமா அவ்வளோ தூரம் போறதுக்கும். இந்த சவுத் சைட் போயிட்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல. நீ இங்க பிளான் பண்ணு. இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்றேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்க. இந்த கோஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 3 கோஸ்டா அதை பிரிக்கிறாங்களா. என்னென்ன தெரியுமா? நார்த்ல இருக்குல்ல, அது பேரு கொன்கன் ரீஜனா. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நார்த்ல இருந்து, அதாவது மும்பைல இருந்து கோவா வரைக்கும் இருக்கா. அது மட்டும் இல்லடி, இரு நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மிடில்ல இருக்கிறத வந்து கனரா கோஸ்ட்னு சொல்றாங்களாமே, அதுவும் நல்லா இருக்குமா. மலபார் கோஸ்ட் அதை விட்டுட்டோம் பாத்தியா. சவுத் மோஸ்ட் தான் மலபார் கோஸ்ட். அது இல்லாம 5 முக்கியமான ஹையஸ்ட் பீக்கோ இருக்கா வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு. அது என்னன்னு தெரிஞ்சா முதல்ல நீ கமெண்ட் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப் எல்லாம் பத்தி யோசிக்கலாம். அது மட்டும் இல்லடி, அங்க போனா இந்த ரிவர்ஸையும் கவர் பண்ண மாதிரி இருக்குமா. அப்படியே ரிவரும் மலையும் தெரியற மாதிரி போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டேன்னு வையன், லைக்ஸ் எல்லாம் பிச்சுக்கும் போ. இந்த காவேரி, அப்புறம் துங்கபத்ரா, தாமிரபரணி, கோதாவரி, இந்த மாதிரி நிறைய ரிவர் அங்க இருக்கு. இதெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வா, சரியா? இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? இதுக்குள்ள ஏதாவது இருக்குமோ? போயிட்டு வரலாம் சொல்ல மாட்டாங்களே. அங்க வச்சாங்கதான் ஒரு ட்விஸ்ட். அன்னைக்கு முதல்ல இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ போய்க்கோ. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த ஈஸ்டர்ன் காட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வா. வெஸ்டர்ன் காட்ஸுக்கு தெரிஞ்சாச்சு, அடுத்து ஈஸ்டர்ன் காட்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உங்க அப்பா கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுறேன் அப்படியே.